வணக்கம், வெற்றிவழி பயிற்சி மையம். நீங்க PCSI இது போன்ற எக்ஸாம்ல வந்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகத்துல முக்கியமான கேள்விகள்லாம் கேட்பாங்க. சரிங்களா? எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியாவில கவர் ஆகும். சரிங்களா? சோ அதை பத்தி இந்த லெசன்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ சிந்துவெளி நாகரிகம், சோ அது தெரியறதுக்கு முன்னாடி வரலாறு அப்படின்னா என்ன, வரலாற்றினுடைய தந்தை யாரு, சோ அதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ். வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த கால வரிசையின் பதிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வரலாறு அப்படிங்கிற ஹிஸ்டோரியா என்னும் கிரேக்க மொழி சொல்லில இருந்துதான் பெறப்பட்டது. சரிங்களா? அந்த ஹிஸ்டோரியா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாகரிகம் அப்படிங்கிறது என்னன்னா லத்தீன் மொழி சொல்லுல நகரம் அப்படின்னு பொருள். சோ அந்த லத்தீன் மொழி சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவிஸ் என்னும் லத்தீன் மொழி சொல்லில இருந்துதான் பெறப்பட்டது. சரிங்களா? நெக்ஸ்ட் உலகில் பழமையான 4 நாகரிகங்கள் உண்டு. அந்த 4 நாகரிகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெசபடோமியா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம் மற்றும் சீன நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மெசபடோமியா நாகரிகம் காலப்பகுதி பாத்தீங்கன்னா கிமு 3500ல இருந்து 2000 வரை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் கிமு 3300ல இருந்து 1900 வரை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எகிப்து நாகரிகம் கிமு 3100ல இருந்து 1100 வரை. சீன நாகரிகம் அல்லது மஞ்சள் நாகரிகம் என அழைக்கப்படக்கூடியது கிமு 1700ல இருந்து 1122. சரிங்களா? இப்போ மெசபடோமியா நாகரிகம் எந்த ஆற்றங்கரை ஒட்டி காணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஆற்றங்கரை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தோன்றிய அனைத்து நாகரிகங்களும் நதிக்கரை நாகரிகங்களே. நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னா என்னன்னா ஒரு நதியை ஒட்டி தோன்றிய நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ மெசபடோமியா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த 2 நதி அப்படின்னு பாத்தீங்கன்னா யூக்ரிட்டிஸ், டைக்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய 2 நதிகளை ஒட்டி தோன்றிய நாகரிகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். அடுத்து சிந்துவெளி நாகரிகம் பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம். அந்த சிந்து நதி பாய்வதால் அது சிந்துவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எகிப்து நாகரிகம் பாத்தீங்கன்னா நைல் நதி ஒட்டி தோன்றிய நாகரிகம் எகிப்து நாகரிகம். சோ எகிப்து நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நைல் நாகரிகம். சோ உலகின் மிக நீளமான நதி எதுன்னு பாத்தீங்கன்னா நைல் ரிவர். சரிங்களா? சோ இந்தியாவின் நெயில் அப்படின்னு சொல்லும் போது சிந்துவ சொல்லலாம். சரிங்களா? சோ சீன நாகரிகம் எந்த ஆற்றங்கரை ஒட்டி தோன்றிய நாகரிகம் பாத்தீங்கன்னா மஞ்சள் நாகரிகம். சோ மஞ்சள் ஆறு சீனாவில தான் பாயுது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா பழமையான நாகரிகம், அதாவது உலகின் பழமையான 4 நாகரிகங்கள்ல மிகவும் பழமையான நாகரிகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். பரப்பளவில் பெரிய நாகரிகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், அது நம்மளோட நாகரிகம். சரிங்களா? இத சொல்லும் போது இப்படி இந்த பக்கம். சோ சிந்துவெளி நாகரிகம் கால எல்லை, அதாவது கால வரையறை பாத்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா தெற்காசியா. சரிங்களா? வேர்ல்டு மேப் எடுத்து பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம் எங்க அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்காசியாவில அமைஞ்சிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் காலப்பகுதி வெண்கல காலத்தை சார்ந்தது. சோ சிந்து சமவெளி நாகரிகம் வெண்கல காலம், அதுவே தமிழ்நாட்டில் இருந்த காலம் சங்க காலம் வந்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான். காலம் பாத்தீங்கன்னா சிந்துவெளியோடது கிமு 3300ல இருந்து 1900 வரை. சோ பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமா கொடுத்திருப்பாங்க. சோ 13 லட்சம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி 6th புக்லயும் 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி 11th புக்லயும் கொடுத்திருப்பாங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ நகரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 பெரிய நகரங்கள். கிராமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இருக்கும். சோ 4700 ஆண்டுகள் பழமையானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். சோ சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொன்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம். சரிங்களா? சோ இது இத்தனை ஆண்டு காலம் பழமையானது அப்படின்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த கார்பன் 14 முறையை வைத்துதான் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அந்த கதிரியக்க கார்பன் முறையை வச்சுதான் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு நாகரிகமும் இத்தனை ஆண்டு பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ கால அடிப்படையில் ஹரப்பா எத்தனை வகைகளா பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகை. ஓகேவா? அதுல தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா அப்படின்னு 3ஆ பிரிக்கலாம். சோ அதுல தொடக்க கால ஹரப்பா காலம்
அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு 3300 இருந்து 2600. அதுவே முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு 2600 இருந்து 1900. அதுவே பிற்கால ஹரப்பா பாத்தீங்கன்னா கிமு 1900 இருந்து 1700. ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? சோ சிந்து சமவெளியோட எல்லைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன எல்லைகள்ல இருக்கு பார்க்கலாம். சரிங்களா? சோ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சோ கிழக்கு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து சிந்து சமவெளியோட கிழக்கு எல்லையா வந்து உத்தரப்பிரதேசம் இருக்கும். உத்தரப்பிரதேசத்துல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலம்கீர்பூர். சரிங்களா? அதே மேற்கு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சுட்கோஜெண்டர் என்னும் இடம் வந்து மேற்கு எல்லையா இருக்கும். அதே பாத்தீங்கன்னா வடக்கு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஷார்டுகை. அதுவே தெற்கு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தைமாபாத். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிழக்கு சைடு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கிழக்கு பக்கம், அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். இந்த ஆலமரம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது பெரிய மாநிலம், அடுத்து ஆலமரம். சோ கிழக்கு பக்கம் பெருசா இருக்கிறது எதுங்க? கிழக்கு பக்கம் ஆலமரம் பெருசா இருக்கும், உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே தெற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா கிட்ட டைம் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே பாத்தீங்கன்னா வடக்கு, சோ ஆப்கானிஸ்தான். ஆஃப் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப் கை ஷர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆஃப் கை ஷர்ட் போட்டா சார் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ மேற்கே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சுட்கோஜெண்டர் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெண்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சிந்துவெளி நாகரிகத்துல எத்தனை பெரிய நகரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6 சொல்லி பார்த்தோம். அந்த 6 என்னென்ன அப்படிங்கறது வந்து பார்ப்போம். சரிங்களா? 6 தாண்டி நிறைய வரும், நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ அந்த 6 என்னென்ன அப்படின்னு சொல்லி வரிசையா பார்க்கலாம். சோ ஹரப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவி நதிக்கரை. தற்போது இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. சோ அதே சமயம் மொஹஞ்சதாரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து நதி பாய்கிற இடத்துல பாகிஸ்தான்ல தான் இருக்கு. சோ ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். ஓகேங்களா? அடுத்து காளிபங்கன் மற்றும் சாகந்தாரோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ராஜஸ்தான்ல தான் இருக்கு. காளிபங்கன் என்ன நதிக்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்ரா. அதே சாகந்தாரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி நதி. சரிங்களா? அடுத்து லோத்தல், தோலவிரா, சுர்கோட்டா. இது மூணுமே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் பகுதி தான். லோத்தல் பாத்தீங்கன்னா போக்கவா ஆற்று கரையில அமைஞ்சிருக்கும். தோலவிரா எங்க இருக்கும்னா குஜராத்ல கபீர் மாவட்டத்துல வந்து இருக்கும். சரிங்களா? வனாவலி, ராகி கர்கி இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா பகுதியில காணப்படும். சோ நான் எப்படி எல்லாம் நகர ஆய்வுகள் மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸா கொடுத்திருப்பாங்க. நம்ம இது இயரா தான் ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஒண்ணும் பண்ண முடியாது. 1826ல சார்லஸ் மேசன் என்பவர் இந்தியாவோட வடமேற்கு பகுதிக்கு வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு. சோ இது வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு ஆங்கிலேயர். சோ ஹரப்பா பகுதிக்கு முதலில் வருகை புரிந்த ஆங்கிலேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் மேசன். சரிங்களா? எந்த ஆண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1826. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 1831 அலெக்சாண்டர் பர்னஸ் அம்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரப்பா நகரத்தோடு தொடர்புடைய நகரத்துக்கு வருகை புரிந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்னஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1853, 1856 மற்றும் 1875 போன்ற மூன்று ஆண்டுகளில் இந்தியாவிற்கு, அதாவது ஹரப்பாவிற்கு வருகை புரிந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சரிங்களா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் என்னவா சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ ஆல்ரெடி வரலாற்றின் தந்தை யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹெரடோட்டஸ். இந்த இடத்துல இந்திய தொல்லியல் துறையின் தந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சோ ஏஎஸ்ஐ உருவாக்கம், அதாவது இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1861. சோ ஏஎஸ்ஐ உருவாக்கம் 1861. ஏஎஸ்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய தொல்லியல் துறை. சோ தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு. சோ அதே மாதிரி இந்தியாவில தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1861. அதே சமயம் தமிழ்நாடு தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1961. சரிங்களா? சோ ஹரப்பாவோட முக்கியத்துவத்தை அறிந்து அங்க ஆராய்ச்சி நடத்த காரணமாக இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1920 ஹரப்பா அகழ்வாராய்ச்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்டிமர் வீலர். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா 1940 அப்புறம் 40ல ஹரப்பா நகரத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணிருப்பார். சரிங்களா? அகழ்வாராய்ச்சி செய்தவர் யாரு? 1940 பாத்தீங்கன்னா மார்டிமர் வீலர். சிந்துவெளி நாகரிகத்துல திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அதுல முதலாவதா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா. சோ ஹரப்பா அப்படிங்கிற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதையுண்ட நகரம். சோ அது எங்க இருக்குன்னா நம்ம நாடு கிடையாது, பாகிஸ்தான்ல தான் இருக்கு. என்ன நதிக்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவி நதிக்கரை. சரிங்களா? சோ ராவி நதிக்கரையில பாகிஸ்தான் நாட்டுல மாண்ட் கோமாரி அப்படிங்கிற இடத்துலதான் எது இருக்குங்க? அந்த ஹரப்பா இருக்கும். மாண்ட் கோமாரி. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹரப்பா அப்படிங்கிற சொல்லை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920ல அகழ்வாராய்ச்சி செய்தவர் முத யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் தான் அகழ்வாராய்ச்சி செய்திருப்பாரு. சோ அதுக்கப்புறம் அவர் தான் என்னாச்சுங்க ஹரப்பா அப்படிங்கிற சொல்லையே உருவாக்கி இருப்பாரு. சோ 1921 அடுத்த வருஷமே தயாரம் சகனே அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஹரப்பாவை வந்து அகழ்வாராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா. சோ அதனால முதல் பழமையான நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரப்பா. இரண்டாவது பெரிய நகரம் எது அப்படின்னு பார்த்தாலும் ஹரப்பா தான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ வரும். சரிங்களா? சோ ஹரப்பாவுல என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ நீங்க சிந்து சமவெளி நாகரிகம் பாத்தீங்கன்னா 6வது புக்ல இருக்கும், 9வது புக்கு, 11வது புக்கு, எத்திக்ஸ் புக்கு எல்லா புக்லயும் இருக்கிறது சேர்த்து மொத்தமா கொடுத்துருக்கேன். சோ இதெல்லாம் புதுசா இருக்கும். சோ ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இரு வரிசை அமைந்த 6 தானிய களஞ்சியம் மற்றும் H என்ற சின்னமும் C37 என்ற சுடுகாடும் நாய் மானை துரத்துவது போன்ற வெண்கல சிற்பமும் ஹரப்பாவில் கிடைத்த பொருள்கள். சோ அடுத்து பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ என்னும் சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் மேடு, இடுகாட்டு மேடு. சோ ஹரப்பா அப்படிங்கறதும் சிந்தி மொழி சொல்லுதான், மொஹஞ்சதாரோ அப்படிங்கறதும் சிந்தி மொழி சொல்லுதான். இது அகழ்வாராய்ச்சி செஞ்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா R.D. பானர்ஜி. R.D. பானர்ஜிக்கு முன்னாடி அகழ்வாராய்ச்சி செய்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். சோ R.D. பானர்ஜி எந்த ஆண்டு அகழ்வாராய்ச்சி செய்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1922. சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து நதி பாயக்கூடிய அந்த பாகிஸ்தான் நாட்டுல லர்கானா என்னும் மாவட்டத்தில் காணப்படக்கூடியதுதான் இந்த மொஹஞ்சதாரோ. சரிங்களா? நெக்ஸ்ட் இதனுடைய பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. 70 அடி மண் மேடுதான் மொஹஞ்சதாரோ. சோ அதன் மீதுதான் கோட்டைகளும் கோபுரங்களும் கட்டியிருப்பாங்க. சோ இங்க என்னென்னலாம் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுபதி என்ற சிவனின் முத்திரை, நடனமாது சிலை, நாட்டிய மங்கையான நடனமாதுவின் சிலை, அடுத்து பாத்தீங்கன்னா பூசாரி அரசன் சிலை, துணி மற்றும் நூற்பு கதிர், அப்புறம் வெண்கலத்தால் ஆன போர்வால். சோ அடுத்து பாத்தீங்கன்னா காளிபங்கன் மற்றும் சாகந்தாரோ ரெண்டுமே எங்கதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் இருக்கும். சோ அதான் ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு இங்க எழுதி போட்டிருக்கேன். சோ காளிபங்கன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை அகழ்வாராய்ச்சி செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஷ் மற்றும் பி லால். எந்த ஆண்டு அகழ்வாராய்ச்சி செய்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1953. சோ இங்க என்னென்னலாம் கிடைச்சிருக்கு, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உழுத நிலங்கள் காளிபங்கனில் காணப்படுகிறது, பலி பீடகங்கள் காளிபங்கனில் காணப்படுகிறது. சோ என்ன நதி அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்ரா நதி. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் போயிட்டு இருக்கு. சோ இந்த உழுத நிலங்கள் பலி பீடகங்கள் இருக்கிறது வந்து காளிபங்கன் தான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சாகுந்தாரோ. சோ சாகுந்தாரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1933ல எம்ஜி மஜிம்தார் தான் அகழ்வாராய்ச்சி செஞ்சிருப்பாரு. சோ என்ன நதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி நதி. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ராஜஸ்தான்ல தான். சோ உலோக தொழில் நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சாகுந்தாரோ. சோ அடுத்து அடுத்து லோத்தல், தோலவிரா, சுர்கோட்டா. இது மூணுமே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்தல்ல தான் இருக்கும். சோ இது மூணுமே ஒரே இடத்துல கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். சோ லோத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துறைமுக நகரம். சிந்துவெளி நாகரிகத்தில் துறைமுக நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்தல். அதாவது செயற்கை துறைமுகம் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா மனிதனால் உருவாக்க
துறைமுகம், செயற்கை துறைமுகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்தல். சோ இந்த லோத்தல் எந்த ஆற்றங்கரை ஒட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்கவா. சரிங்களா, அது எங்க இருக்குன்னா குஜராத்ல தான் இருக்கு. இந்த போக்கவா ஆறு எதனுடைய துணையாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபர்மதியோட துணையாறு. சோ லோத்தல் என்னும் குஜராத்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரங்பூர், குஜராத்தில் இருக்கக்கூடிய ரங்பூர் என்னும் இடத்தில், குஜராத்தில் இருக்கக்கூடிய ரங்பூர் என்னும் இடத்தில் நெல்லை விளைவித்தனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா மக்கள். சோ இதை அகழ்வாராய்ச்சி செஞ்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1957ல SR ராவ். சோ இது வேற என்ன இம்பார்ட்டன்ட் ரொம்ப இதுல கொஸ்டின் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பாவின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்தல் தான். சரிங்களா, நெக்ஸ்ட் தோலவீரா. தோலவீரா அப்படின்னு பார்க்கும்போது நீர் மேலாண்மை நகரம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்கன்னா தோலவீராவை சொல்லுவாங்க. அதை அகழ்வாராய்ச்சி செய்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா JP ஜோஷி. எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1967. சோ சிந்துவெளி நாகரிகத்தில் கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோலவீரா தான். தோலவீரா தான். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல கபீர் மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் சுர்கோட்டா அல்லது சுகர் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் எங்கதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் தான். சோ அது அகழ்வாராய்ச்சி செஞ்சது யாருன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே யாரு அகழ்வாராய்ச்சி செய்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1964ல JP ஜோஷி தான் வந்து அகழ்வாராய்ச்சி செய்திருப்பாரு. சோ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டகம் வீட்டு விலங்கா வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிடைச்சிருக்கும். சரிங்களா, அந்த எச்சங்கள்லாம் அங்க கிடைச்சிருக்கும்.